ஸோ எவ்ரி நியூக்ளியோடைடுமே வந்து அடிஷ்னல் OH குரூப்ன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் 2' பொசிஷனில் ரைபோஸில். ஸோ ஆல்சோ ஆர்என்ஏன்றது வந்து யுராசில்ன்றது வந்து இருக்கும் தைமின் இருந்த இடத்துல. தைமின்றதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன, 5-மெத்தில் யுராசில். இது வந்து அனதர் கெமிக்கல் நேம் ஆஃப் தைமின். டிஎன்ஏன்றது வந்து ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து நியூக்ளியஸில் ப்ரெசென்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா ஃப்ரெட்ரிச் மெஸ்டியர் இன் 1869. இவர் என்ன பேர் வச்சார்னா வந்து நியூக்ளின்றது அதுக்கு பேர் வச்சிருக்காரு. நம்ம டிஎன்ஏக்கு ஃபஸ்ட்டு நியூக்ளின்றது பேர் வச்சிருக்காரு. இட் வாஸ் ஒன்லி இன் 1953 தான் ஜேம்ஸ் வட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக்குன்றவங்க வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை வச்சு இந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை கொடுத்தது யாருன்னா மக்யூலஸ் வில்கின், ரோஸ்லண்ட் ஃப்ராங்க்லின், இவங்க தான் வந்து கொடுத்தாங்க. இதை வச்சு இவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. சிம்பிளாக ஒரு ஃபேமஸான ஒரு டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ன்றதை வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்றது வந்து டபுள் ஹெலிக்ஸ்ன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி டபுள் ஹெலிக்ஸ்னால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டபுள் ஹெலிக்ஸ்ன்றது அவங்க சொன்னது மாடல். Then one of the hallmark of their proposition was base pairs between the two strands of polynucleotide chain. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த இது இருக்குல்ல டபுள் ஹெலிக்ஸ், இதில் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இந்த பேரிங் நடக்குது. இந்த பேஸ் பேஸ் ரெண்டும் வந்து பேர் ஆகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க பேஸ் பேஸ் பிட்வீன் இன் டூ ஸ்டாண்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டாண்ட் நடுவில் வந்து பேஸுங்கெல்லாம் வந்து பேர் ஆகுது அப்படின்றாங்க இந்த பாலிநியூக்ளியோடைட் செயினில். அவர் இந்த ப்ரொபோசிஷன் கொடுத்தது யாருன்னா வந்து ஆல்சோ அந்த இந்த எட்வர்ட் ஷேர்கிராஃப்ட்ன்றவர் தான் இது கொடுத்துருக்காரு. ஸோ டபுள் ஹெலிக்ஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்றதோட ரேஷியோன்றது வந்து அடினைன்றது வந்து தைமின் அண்ட் குவானின் அண்ட் சைட்டோசின்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் ஈக்குவல் ஒன்னாக இருக்கும் அப்படின்னாங்க. இதுவும் வந்து வாஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன். ஸோ இவங்க கொடுத்தது வந்து இதை இதையும் பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. The base pairs confers a very unique property of polynucleotide chain. ஸோ பேஸ் பேர்ஸ்ன்றது வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராப்பர்ட்டி இந்த பாலிநியூக்ளியோடைட் செயினில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதராக இருப்பாங்க. இந்த பேஸ்ன்றது வந்து ஒன் ஸ்டாண்ட் இஸ் நோன் அஸ் the sequence of the other strand is predicted. ஸோ நமக்கு பேஸ் பேர்ஸோட இந்த சீக்வன்ஸில் ஒரு ஸ்டாண்டோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஸ்டாண்டோட சீக்வன்ஸை நம்மளால் சொல்ல முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியுன்றாங்க. ஸோ டிஎன்ஏன்றது வந்து பேரண்டல் டிஎன்ஏன்றது ஒன்று இருக்கும். அதாவது பேரண்டல் டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஃபார் சிந்தசிஸ் இருக்கும். அண்ட் நியூ ஸ்டாண்டர்ன்றதை நம்ம வந்து டாட்டர் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் டூ ஸ்டாண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி எப்படிக்கா ஒரு நியூ ஸ்டாண்ட் இருக்குன்னா இதுலேருந்து வந்து ஒரு நியூ ஸ்டாண்டர்ன்றது நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து பேரண்ட்டு, இது டாட்டர், அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் டு தி பேரண்ட் டிஎன்ஏ. ஸோ பேரண்ட் டிஎன்ஏ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நியூவாக ப்ரொடியூஸ் ஆகுது, ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் த ஜெனட்டிக் இம்ப்ளிகேஷன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பிகம்ஸ் வெரி கிளியர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ சைலண்ட் ஃபீச்சர் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்றத சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து மேடப்பாக இருக்கிறது வந்து 2 பாலிநியூக்ளியோடைட் செயின் என்னால் மேடப்பாக இருக்குது. அண்ட் பேக் போன்றது வந்து கன்சிடர் சுகர் பாஸ்பேட் அண்ட் பேஸ் ப்ரொஜெக்ஷன் இன்சைட். ஸோ பேஸ் ப்ரொஜெக்ஷன் இன்சைட்லேயும் அண்ட் சுகர் அண்ட் பாஸ்பேட்டும் வந்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து பேக் போனாக இங்கே வந்து கன்சிடர் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்னால இது மேடப்பாக இருக்குது. 2 செயின்ஸுமே வந்து ஆன்டி பேரலல் பொலாரிட்டியாக இருப்பாங்க. அதாவது 5' to 3'. அதாவது இந்த மாதிரி 5' இங்கே இருக்குன்னா வந்து அதோட ஆப்போசிட்டில் நமக்கு வந்து 3'ன்றது முடியும். அந்த மாதிரி ஆன்டி பேரலல் அப்படின்றாங்க. பிகாஸ் in the 2 strands are paired through hydrogen bond. ஏன்னா இந்த 2 ஸ்டாண்டில் இருக்க இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இந்த பேஸ் பேர்ஸ்லாம் பேராக இருக்கனால அது வந்து ஹைட்ரஜன் மூலமாக தான் வந்து பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க.
which is bond இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அடினைன்றது வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட் வந்து தைமினோட ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன்றது 2 அடினைன்றது தைமினோட வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த கோட் மாதிரி போட்டிருக்காங்களா, இதுதான் அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். குவானின்றது சைட்டோசினோட 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த குவானின்றது வந்து பாண்டாக இருக்குது சைட்டோசினோட 3 ஹைட்ரஜன் பாண்ட். அண்ட் ஆப்போசிட் ஸ்டாண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு அஸ் அ ரிசல்ட் நமக்கு வந்து பியூரின்றது வந்து ஆப்போசிட்டாக வரும் பைரமிடுக்கு. இது நமக்கு வந்து இது வந்து யூனிஃபார்ம் அப்ராக்சிமேட்டாக ஒரு யூனிஃபார்மான ஒரு டிஸ்டன்ஸ், இந்த 2 ஸ்டாண்டுக்கும் நடுவில் ஒரு யூனிஃபார்மாக இந்த டிஸ்டன்ஸுன்றது நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்டாண்டு தான் இந்த 2 ஸ்டாண்டு. இந்த 2 chains are coiled in right hand fashion. ஸோ இந்த 2 செயினுமே நமக்கு வந்து காயில் ஆன மாதிரி இருக்குமா, ரைட் ஹேண்ட் ஃபேஷன் இப்படிதான் காயில் பண்ண மாதிரி இருக்கும். இப்படிதான் காயில் பண்ண மாதிரி ரைட் ஹேண்ட் ஃபேஷன். ஸோ இதில் பிக்சர்னா 3.4 நானோமீட்டர். ஸோ 1 nanometer is 1 and billionth of meter. So 10 power minus 9 meter தான் வந்து நானோமீட்டர். ஸோ 10 பேஸ் கிளாஸ் ஆஃப் ஈச் டர்ன்ஸுமே வந்து இந்த அளவுக்கு மீட்டர் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம வந்து ஒரு 10 பேஸ் கிளாஸ் நம்ம எண்ணிட்டு வரோம்னா வந்து அது இந்த இது கரெக்டாக இந்த டேர்னிங்கில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 3.4 நானோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு பேஸ் கிளாஸ்க்கு இன்னொரு பேஸ்க்கு மேற்கும் நடுவில் வந்து 0.34 நானோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். The distance between the base pairs is approximately 0.34 nanometer. So plane of one base pair வந்து one base pair over அதை double helixன்றது இருக்கும். In addition ஹைட்ரஜன் பாண்ட்ன்றது அதில் இருக்கிறதுனால அதில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. அந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக்ன்றது ப்ரப்போஸ் பண்ணது வந்து சென்ட்ரல் டாக்மான்றது வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க மாலிகுலர் பயாலஜி. அதாவது ஜெனட்டிக் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏலேருந்து நமக்கு ப்ரோட்டீன் வருதுன்ற மாதிரி. இதுதான் சென்ட்ரல் டாக்மா. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ன்றது நடக்கும்போது அதில் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ற ப்ராசஸ் மூலிமா நமக்கு எம்ஆர்என்ஏ ரெடி ஆகுது. எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நமக்கு ப்ரோட்டீன்றது வருது. இதுதான் சென்ட்ரல் டாக்மா. சம் வைரஸில் மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன்றது ரிவர்ஸ் டைரெக்ஷனாக இருக்கும். அதாவது நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதாவது ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும். Packing of DNA helix. So distance between the consecutive pairs. So distance between the ரெண்டு பேருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 0.34 நானோமீட்டர். ஸோ இதோட லென்த் ஆஃப் டிஎன்ஏன்றதை வந்து டிபிக்கல் மெமலியன் செல்க்கு எவ்வளோ இருக்குன்னா சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் ஹாப்லைட் கண்டென்ட்டையும் ஒரு மொத்தமாக எவ்வளோ பேஸ் பாஸ் இருக்குன்னா 6.6 × 10⁻9 பேஸ் பாஸ், 0.34 × 10⁻9 பேஸ் பாஸ். இந்த அளவுக்கு மீட்டர், அதாவது 10⁻9 மீட்டர், 10⁻9 மீட்டர். ஸோ ஒவ்வொரு பேஸ் பாஸ்க்கும் நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து 2.2 மீட்டர்ன்றது நமக்கு ஆன்சர் ஆகும். ஸோ ஒரு மெமலியன் டிபிக்கல் மெமலியன் செல்லோட டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏயோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா 2.2 மீட்டர் லென்த் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த லென்த் கிரேட்டராகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். சச்சஸ் ப்ரோகேரியோட் அண்ட் ஈகோலை இதெல்லாம் நமக்கு வந்து நியூக்ளியஸ்ன்றது டிஃபைன் கிடையாது. ஆனால் டிஎன்ஏன்றது வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஒரு செல்லுக்கு செல் இருக்குன்னா வந்து அதுக்கு முழுக்க டிஎன்ஏவே இப்படி இருக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்கும் ஒரு செல். ஸோ டிஎன்ஏன்றது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அதில் வந்து சில ப்ரோட்டீன் வந்து அதில்